ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கும். அதுவும் சில வேர்ட்ஸ் நம்மளை செம்மையாக கன்ஃபியூஸ் பண்ணும் பார்த்திங்களா? அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அவர் ஃபர்ஸ்ட் ஒன். மைனா என்னது? என்னுடைய. இந்த என்னுடைய அப்படிங்கிறதுக்கும் என்னுடையது அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குது இல்லையா? அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். மைனா என்னது? என்னுடைய. இது என்னுடைய புத்தகம். இது என்னுடைய புத்தகம். திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மை புக். திஸ்னா என்னது? இது. மைனா என்னுடைய. இப்போ என்னுடையது அப்படிங்கிறதுக்கு அப்போ என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? என்னுடையது அப்படிங்கிறதுக்கு மைன். மைன்னா என்னது? என்னுடையது. இந்த புத்தகம் என்னுடையது. இந்த புத்தகம் என்னுடையது. திஸ் புக் இஸ் மைன். திஸ் புக் இஸ் மைன். அவர்னா என்னது? நம்முடைய அல்லது எங்களுடைய. இது எங்களுடைய வீடு. இது எங்களுடைய வீடு. திஸ் இஸ் அவர் ஹவுஸ். திஸ் இஸ் அவர் ஹவுஸ். அவர் ஹவுஸ்னால் என்னது? எங்களுடைய வீடு. இதே சென்டென்ஸை நம்ம நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அவர் ஹவுஸ். இது நம்மளுடைய வீடு. அதே இது எங்களுடையது அல்லது நம்மளுடையது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? அவர்ஸ். அவர்ஸ். இந்த வீடு எங்களுடையது. இந்த வீடு எங்களுடையது. அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்லங்க. இது எங்களோட வீடு அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடு எங்களுடையது அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இருந்தாலும் நம்ம எந்த சூழ்நிலையில் அந்த சென்டென்ஸை சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். உன்னுடைய அல்லது உங்களுடைய அப்படிங்கிறதுக்கு யுவர் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். யுவர்னா என்னது? உன்னுடைய அல்லது உங்களுடைய. அது உன்னுடைய பேக்கு. அது உன்னோட பேக்கு. தட் இஸ் யுவர் பேக். தட் இஸ் யுவர் பேக். தேட்னா என்னது? அது. யுவர் பேக்னா உன்னுடைய அல்லது உங்களுடைய பேகு. அதே இது உங்களுடையது அல்லது உன்னுடையது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட்? யுவர்ஸ். யுவர்ஸ்னா என்னது? உங்களுடையது. அந்த பேகு உன்னோடது. அந்த பேகு உன்னுடையது. தட் பேக் இஸ் யுவர்ஸ். தட் பேக் இஸ் யுவர்ஸ். ஹிஸ். ஹிஸ்னா என்னது? அவனுடைய அல்லது அவனுடையது. இது ரெண்டுக்குமே இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். அவனுடைய கார் ப்ளூ கலரில் இருக்குது. அவனோட காரு என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அவனுடைய கார் ஹிஸ் கார். ஹிஸ் கார் இஸ் இன் ப்ளூ கலர். ஹிஸ் கார் இஸ் இன் ப்ளூ கலர். ஹர். ஹர்னா என்னது? அவளுடைய. ஹர் மீன்ஸ் அவளுடைய. அவளுடைய சிஸ்டர் அங்கே இருக்கா. அவளோட சிஸ்டர் அங்கே இருக்கா. அப்போ அவளுடைய சிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு ஹர் சிஸ்டர் இஸ் தேர். தேர்னா என்னது? அங்கே. ஹர் சிஸ்டர் இஸ் தேர். அப்போ அவளுடையது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு? ஹர்ஸ். அந்த ட்ரெஸ்ஸு அவளோடது. அந்த ட்ரெஸ்ஸு அவளுடையது. தட் ட்ரெஸ் இஸ் ஹர்ஸ். தட் ட்ரெஸ் இஸ் ஹர்ஸ். இட்ஸ். இட்ஸ்னா என்னது? இதனுடைய அல்லது அதனுடைய. அந்த பறவை அதோட கூடை கட்டுது. அந்த பறவை என்ன செய்யுது? அதோட கூடை கட்டுது. அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். That bird makes its nest. That bird makes its nest. இட்ஸ்னா என்னது? அதனுடைய
அல்லது இதனுடைய. their. their means அவர்களுடைய அல்லது அவைகளுடைய. அவங்களோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. அவங்களோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. their house is very beautiful. their house is very beautiful. their houseனா என்ன? அவங்களுடைய வீடு. அப்போ அவர்களுடையது அல்லது அவைகளுடையது அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? theirs. theirsனா என்னது? அவர்களுடையது. அந்த வீடு அவங்களோடது, அதாவது அவர்களுடையது. அப்போ அந்த வீடு அப்படிங்கிறதுக்கு that house. that house is theirs. that house is theirs. இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லாத்துலேயுமே எஸ் சேர்த்து வந்திருக்கு இல்லையா? நம்ம பொசசிவ் பொறுத்த வரைக்கும் அப்பாஸ்ட்ரஃப் எஸ் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஆனால் இந்த பொசசிவ் ப்ரொனவுன்லலாம் அப்பாஸ்ட்ரஃப் எஸ் சேர்க்கவே கூடாதுங்க. தப்பி அதை செஞ்சிடாதீங்க. அப்புறம் ஏங்க சில இடத்துல இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பால் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ். இதை ரெண்டையும் ஷார்ட்டாக தான் நம்ம இட்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்ட் சொல்லுவோமே தவிர்த்து இட்ஸ் அப்படிங்கிற இந்த பொசசிவ் ப்ரொனவுன் வரக்கூடிய இடத்துல நம்ம அப்பாஸ்ட்ரஃப் யூஸ் பண்ணக்கூடாது. கிளியர்? அப்போ எந்த மாதிரியான வேர்டுக்கு அப்பாஸ்ட்ரஃப் எஸ் சேர்க்கலாம் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் மீ. மீனா என்ன? என்னை அல்லது எனக்கு. அவன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். அவன் என்ன செஞ்சான்? எனக்கு ஒரு புக்கு கொடுத்தான். அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? he gave me a book. he gave me a book. ஹீனா என்னது? அவன். கேவ்னா கொடுத்தான். மீனா என்னது? இந்த இடத்துல என்னை வருமா எனக்கு வருமா? எனக்கு. கிளியர்? அவள் என்னை அழைத்தாள். அவள் என்னை அழைத்தாள். she called me. she called me. us. usனா நமக்கு அல்லது நம்மளை. இதை இப்படியும் சொல்லலாம். எங்களுக்கு அல்லது எங்களை. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். அவன் எங்களை திட்டினான். அவன் எங்களை என்ன செஞ்சான்? திட்டுனான். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? he scolded us. he scolded us. you. you means நீ அப்படிங்கிற மீனிங்கும் வரும். அதே இது சில இடங்களில் எப்படி வரும்னா உனக்கு அல்லது உன்னை. நான் உன்னை பார்த்தேன். நான் உன்னை பார்த்தேன். I saw you. I saw you. ஐனா நான், சானா என்னது? பார்த்தேன். யூனா உன்னை. இது உனக்காக. இது உனக்காக. This is for you. This is for you. Him. Him means அவனை அல்லது அவனுக்கு. நான் நேற்று அவனை பார்த்தேன். நான் நேற்று அவனை பார்த்தேன். I met him yesterday. I met him yesterday. metனா என்னது? பார்த்தேன், சந்தித்தேன். yesterday means நேற்று. himனா என்ன பார்த்தோம்? அவனை. உங்களால் அவனுக்கு உதவி செய்ய முடியுமா? உங்களால் அவனுக்கு உதவி பண்ண முடியுமா? Can you help him? Can you help him? இந்த இடத்துல him இந்த வேர்டுக்கான மீனிங் என்ன? அவனுக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் her. herனா என்னது? அவளை அல்லது அவளுக்கு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. I like her. I like her. இதை நான் அவளுக்காக கொடுத்தேன். இதை நான் அவளுக்கு கொடுத்தேன். I gave this for her.
I gave this for her. It. இட்னா இது அப்படிங்கிற மீனிங்கும் வரும். அதே நேரத்தில் அதுக்கு, அதனை, அதை இந்த மாதிரி மீனிங்கும் இந்த வேர்டுக்கு வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அதை பிடிக்காது, எனக்கு அதை பிடிக்காது. I don't like it. I don't like it. அப்போ இந்த இடத்துல இட்டுக்கு என்ன மீனிங் வந்திருக்கு? அதனை அல்லது அதை. நெக்ஸ்ட் வேர்ட் them. themனா என்ன? அவர்களை அல்லது அவர்களுக்கு. நான் அவங்கள மிஸ் பண்ணுறேன், நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I missed them. I missed them. நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்துடலாமா? this. this மீன்ஸ் இது. இந்த வேர்டு எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரே ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம this அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இது என்னுடைய பெயிண்டிங், இது என்னோட பெயிண்டிங். this is my painting. this is my painting. இது நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரத்தில் ஒரே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம அது அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அது உன்னோட காரு, அது உன்னுடைய காரு. தட் இஸ் உன்னுடைய அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ட் படித்தோம் ஞாபகம் இருக்கா? எஸ், கரெக்டாக சொன்னீங்க. யுவர். தட் இஸ் யுவர் கார். தட் இஸ் யுவர் கார். ஓகே, இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் நிறைய பொருட்கள் இருக்குது. அப்போ இதை ப்ளூரல் ஃபார்மாக நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? தீஸ். தீஸ்னா என்ன? இவைகள். தீஸ் மீன்ஸ் இவைகள். இவைகள் எல்லாம் புத்தகங்கள். இவைகள் எல்லாம் என்னது? புத்தகங்கள். அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தீஸ் ஆர் புக்ஸ். தீஸ் ஆர் புக்ஸ். தீஸ் ஆர் புக்ஸ். தோஸ். தோஸ்னா என்னது? அவைகள். அதாவது நம்மளை விட்டு தொலைவில் நிறைய பொருட்கள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நம்ம ப்ளூரலாக சொல்லும் பொழுது தோஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேர்டை சொல்லலாம். அவைகள். அவைகள் எல்லாம் புத்தகங்கள். தோஸ் ஆர் புக்ஸ். தோஸ் ஆர் புக்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தலாமா? பட். பட்னா என்னது? ஆனால். அவன் புத்திசாலி தான், ஆனால் கடினமான உழைப்பாளிலாம் கிடையாது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பார்த்தலாமா? ஹீ இஸ் ஸ்மார்ட். ஹீ இஸ் ஸ்மார்ட்னா என்னது? அவன் புத்திசாலி. பட் நாட் ஹார்ட் ஒர்க்கிங். அவன் புத்திசாலி, பட்னா என்னது? ஆனால் நாட் ஹார்ட் ஒர்க்கிங், கடினமான உழைப்பாளிலாம் கிடையாது. பிகாஸ். பிகாஸ்னா ஏனென்றால். ஏன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான வேர்டு என்னது? பிகாஸ். அவளுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவளால் வர முடியலை. அவள் வரலை ஏன்னா அவளுக்கு உடம்புக்கு முடியலை. ஷீ வாஸ் ஆப்சண்ட். ஷீ வாஸ் ஆப்சண்ட்னா என்னது? அவள் ஆப்சண்ட் ஆயிட்டா, வரலை. பிகாஸ் ஏனென்றால். ஷீ வாஸ் சிக். ஷீ வாஸ் ஆப்சண்ட் பிகாஸ் ஷீ வாஸ் சிக். வைல். வைல்னா என்னது? போது, அப்பொழுது, அந்த வேளையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போம் பொழுது நம்ம வைல் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். நான் கிளாஸில் இருக்கும்போது அவன் என்னை மீட் பண்ணா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இருக்கும் பொழுது அப்படிங்கிற இந்த வேர்டு வந்திருக்கு இல்லையா? இங்கே நம்ம வைலை யூஸ் பண்ணலாம். He met me while I was in the class. He met me while I was in the class. Till. Tillனா என்னது? வரை, வரைக்கும். நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. Please wait here till I come back.
நான் வர வரைக்கும் இங்கேயே என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. ஆர், ஆர்னா அல்லது. சாக்லேட் அல்லது பிஸ்கட். சாக்லேட் ஆர் பிஸ்கட். எய்தர் ஆர், எய்தர் ஆர்னா என்னது, இது அல்லது அது. ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை என்னை மீட் பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை என்னை வந்து மீட் பண்ணு. மீட் மீ எய்தர் ஆன் சண்டே ஆர் மண்டே. மீட் மீ எய்தர் ஆன் சண்டே ஆர் மண்டே. அதர்வைஸ், அதர்வைஸ்னால் என்ன, இல்லையெனில், அப்படி இல்லைனா. சீக்கிரம் இல்லைனா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். சீக்கிரம் இல்லைனா ட்ரெயினை என்ன செஞ்சிடுவேன், மிஸ் பண்ணிடுவேன். பி குவிக், அதர்வைஸ் யூ வில் மிஸ் த ட்ரெயின். பி குவிக், அதர்வைஸ் யூ வில் மிஸ் த ட்ரெயின். ஸோ, ஸோ மீன்ஸ் அதனால். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதனால நான் வந்து ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதனால நான் புது காரை வாங்க போகிறேன். ஐ ஹாவ் சம் மணி, ஸோ ஐ வாண்ட் டு பை அ நியூ கார். ஐ ஹாவ் சம் மணி, ஸோ ஐ வாண்ட் டு பை அ நியூ கார். போத், போத் மீன்ஸ் இரண்டும். ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம்னா, போத் ஆர் ஃபாஸ்ட், போத் ஆர் ஃபாஸ்ட். தோ, தோ மீன்ஸ் இருந்த போதிலும், இருந்தாலும். மழை பெய்தாலும் நாங்கள் நடக்கிறதுக்காக போனோம். மழை பெஞ்சிச்சு, இருந்தாலும் என்ன செஞ்சோம், நாங்கள் நடக்கிறதுக்காக போனோம். தோ இட் வாஸ் ரெய்னிங், we decided to go for a walk. Though it was raining, we decided to go for a walk. Your, yours. My, mine. Her, hers. இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.